ஓம் உச்சிஷ்ட மகா கணபதி சரணம். மாதாபிதா குரு பிதா குரு குலதெய்வ சரணம். ஸ்ரீ அழகாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 14வது கருத்தரங்குக்கு எம்மை அழைத்து பேச அழைத்த திருப்பூர் சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்து இங்கே தலைமையேற்றிருக்கும் ஐயா சுந்தரராஜன் பெருமாள் அவர்களையும் மணிகண்டராஜ் அவர்களையும் வணங்கி இனி பேச இருக்கும் சோதர குருமார்களுக்கும் வணங்கி பேசி அமர்ந்திருக்கிற சோதர குருமார்களை வணங்கி எனது கருத்துக்களை தொடர்றேன். என்னோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மூலம் முதல் ரேவதி வரை நட்சத்திரத்துல சின்ன சின்ன விஷயம். நான் ஜாதகம் பார்த்து எனக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் தான் நான் இதுல சொல்றேன். இதுல ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயத்தையும் சேர்த்து ஒரு சில விஷயங்கள் வரும். ஆனா பொதுவா நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திரங்கள் என்ன நிலையில இருந்துச்சு, அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன தெளிவு தான். இல்ல பெரிய கருத்துக்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இந்த நட்சத்திரம் இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறத வச்சுதான் நான் பொதுவா என்னுடைய அனுபவ கருத்துக்களை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். அந்த வகையில என்னுடைய கருத்துக்களை தொடர்றேன். பொதுவா பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்குது. இந்த மூல நட்சத்திரத்துல நிறைய ஜோதிட குருமார்கள் உருவாகிருக்கிறாங்க. மூல நட்சத்திரம் அப்படின்னாவே ஞானம், கேது நட்சத்திரங்கள் அப்படிங்கனால ஞானம் அதிகமா இருக்கும். ஜோதிட கருத்துக்களா இருக்கட்டும், ஒரு துறையிலயா இருக்கட்டும், எந்த துறையில இருந்தாலும் அவர் ஒரு பேர் அறிவு, பேர் ஞானம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை நிறைய இருக்கும். ஏன்னா இது ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துல அனுமன் பிறந்திருக்கிறாரு. அனுமன் யாரு? ஸ்ரீராமனுக்காக எல்லாவற்றையுமே அவருக்காக அவரு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எந்த பிரதிபலனும் பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது போல இந்த மூல நட்சத்திரக்காரங்க மத்தவங்கள்ட்ட பிரதிபலன் எதிர்பாராம கண்டிப்பா செய்வாங்க. இந்த மூல நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது. சூரியன், சந்திரன் எல்லா கிரகங்களையும் எடுத்தாலும் அந்த காரகத்துவம் நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபேவர் பண்ணும். இப்ப ஜாதகத்திலே சூரியன் அங்க நிக்குதுன்னா தந்தை பிரதி உபகாரம் பண்ணாம செய்வாரு அப்படிங்கிறது நம்ம எந்த தந்தை செய்வாரு. ஆனா மத்த கிரகங்களை சேர்க்கும் பொழுது அதை நம்ம சேர்த்து சொன்னோம்னா ஜாதகம் கரெக்டா இருக்கு. நான் பார்த்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், கரெக்டா இருந்திருக்கு. சரிங்களா? இந்த மூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பொதுவா பிரதிபலன் பார்க்காம செய்யாதனால இந்த நட்சத்திரம் இந்த இருக்கிற ராசிகளிலே மிக சிறப்பான நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீராமனுக்கு அனுமன் சிவனால 11 அவதாரமா எடுத்து அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதே போல இந்த ஸ்ரீராமனுடைய புனர்பூச நட்சத்திரக்கு இது 13வது நட்சத்திரமா வரும். ஒருத்தருடைய 13வது நட்சத்திரம் இயக்கணும்னா அவங்க வாழ்க்கையில அடுத்த நிலை கொண்டு போவாங்க அப்படின்னு சாதகத்தாரை இந்த மாதிரி தலைத்தாரையில சொல்லும் போது சொல்லுவாங்க. ஒருத்தருடைய 13வது நட்சத்திரம் தான் கண்டிப்பா ஒருத்தரை மேல தூக்கிட்டு வருது. அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு 13வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கவிதா மேடம் வருவாங்க. அவங்கதான் என்னை முதல்ல இந்த மேடையில பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க. புரியுதுங்களா? நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி கரெக்டா இருக்கு. 13வது நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா அந்த பொருள் காரத்துவம் இயக்குனீங்கன்னா கண்டிப்பா அங்க ஜெயிக்கலாம். அதைத்தான் இந்த கிரகம் சொல்லுது. அது பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அர்ச்சுனன் பிறந்த நட்சத்திரம். அர்ச்சுனன் பிறந்திருக்காரு. அவர் எப்படின்னா பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எல்லா கலைகளிலுமே தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. பொதுவா அவங்களுக்கு இயற்கையில எல்லாமே கிடைச்சிருக்கும். அதை வச்சு அவங்க மிக ஆற்றல் பற்று அவங்களுக்கு மத்தவங்க செய்வாங்க. எல்லாமே கிடைக்கும். அதை வச்சு மத்தவங்களுக்கு பிரயோசனப்படுத்துவாங்க. இப்ப அர்ஜுனன் கதையை பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா இந்த அர்ஜுனன் ஒரு ஒரு எண்ணம், இலக்கு அப்படிங்கறது கரெக்டா பண்ணுவாரு. இப்ப ஒரு வில்ல எடுத்து அவர் குருநாதர் சொல்லும் போது உனக்கு என்ன கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப அவர் கரெக்டா என்னுடைய தலையோட தலை தெரியுது அப்படி பாரு. மத்தவங்க எல்லாம் சொல்லும் பொழுது மரம் தெரியுதுப்பாங்க. அது மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயித்து கரெக்டா பயணம் பண்றவங்க யாருன்னா பூரண நட்சத்திரக்காரங்க. இவங்க மிகவும் பொருளாதாரம் சார்ந்து இவங்க பயணப்படுவாங்க. நிறைய பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்து இவங்க இருப்பாங்க. பொதுவா இலக்கை நிர்ணயிக்கிறதுலயும் சரி, ஒரு இந்த தனுசு ராசிக்குள்ள வர்றதுனால இவருக்கு ஒரு இறக்க குணம், ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும். மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தன்மை, ஒரு பிரதி உபகாரம் செய்யக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா போராட்டத்துக்கு இருக்கும். ஆனா இவங்களோடய சேர்ந்து செய்வாங்க. தனக்கும் பயன்படணும், மத்தவங்களுக்கு பயன்படணும் நினைப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடுத்தி பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா விநாயகர் பிறந்த நட்சத்திரம். விநாயகர் பிறந்தாருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இல்ல, இந்த உத்திராட நட்சத்திரத்துல தான் விநாயகர் தலை 2ஆ போனது அப்படின்னு சொல்றாங்க. அஸ்தம் இல்ல, விநாயகர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம். விநாயகரோட தலை 2ஆ போனது, அதாவது தலை துண்டுபட்டு ஒன்னா சேர்ந்தது இந்த உத்திராட நட்சத்திரம். சூரியனும் அஸ்த நட்சத்திரம் தான் பிறந்திருப்பாரு. சூரியனுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அப்படிதானேங்க? அஸ்த நட்சத்திரம் சூரியன் பிறந்திருக்காரு. இந்த உத்திராட நட்சத்திரம் தான் விநாயகரோட தலை 2ஆ பட்டு யானையோட முகம் வந்தது அப்படிங்கிறதுனால இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பகுதியில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி சரியாயிரும்.
அவங்க பெரும் ஒரு ஒரு இதை இழந்து மிகப்பெரிய பொருளை ஈட்டு ஒரு ஒரு சக்தியை பெறக்கூடிய நட்சத்திரம். ஒன்றை இழந்து மறுபடியும் மீண்டும் ஒரு இதை பெறுவாங்க. இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபகாரம் எல்லாத்துக்குமே எல்லா வகையிலுமே இவங்க செய்வாங்க. இந்த உத்திராட நட்சத்திரத்துல திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. உத்திராட நட்சத்திரக்காரன் புனர்பூச நட்சத்திரம் இதெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா இதுல இங்க தடை துண்டுபடிச்சு புனர்பூசங்கிறது வந்து விதவை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த உத்திராட நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம வந்து திருமண நாள் குறிக்கிறது இந்த மாதிரி செய்யறது தவிர்த்துக்கிறது நல்லது. இதுல ஏதாவது விதி விலக்கு இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து அதை பயன்படுத்துங்க, இது சரியா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா வாமனன் அவதாரம் எடுத்து பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தது. அப்படிங்கிறப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களா போதீங்கன்னா மற்றவங்களோட உயரம் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. பொதுவா மேக்சிமம் 90% அப்படித்தான் இருக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். இந்த மற்றவங்களை விட ஒரு உயரம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா வாமனன் வந்து சின்ன குழந்தை மாதிரி அவதாரம் எடுத்திருப்பாரு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரவங்க அவங்க வீட்டுல ஒரு அடி பிரச்சனை இருக்கும். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு 3 அடி நிலம் கேட்டு அவர் வந்து ஒரு அடிய பூமி பாகத்துல வச்சு 3வது அடியை தலையில வைப்பாரு. அதனால 3வது இடம் எங்கன்னு கேட்பாரு. அது போல இவங்க திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு அடி அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கும், பக்கத்து வீட்டுல ஒரு அடி பிரச்சனை, எங்க சொத்துல ஒரு அடி பிரச்சனை, இந்த மாதிரி அடி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா நிறைய பயணம் சார்ந்த தொழில் செஞ்சாங்கன்னா சிறப்பா இருக்கு. இப்போ ஒரு வாட்டர் கேன் பிசினஸ் பண்றது, ஒரு ஒரு நீர் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடத்துல விட்டு ஒரு இடம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்குது. பயணம் பண்ணக்கூடியது ஒரு ஏஜென்சியா இருக்கட்டும், ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பண்ணக்கூடியதுங்கும் போது அவங்களுக்கு சிறப்பா இருக்குது. திருவோண நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய அதாவது சந்திரோட நட்சத்திரம்னால ஒரு அன்பு நிறைந்தவங்க, புரியுதுங்களா? அதே போல இவங்க வந்து பொருளாதாரத்தை சார்ந்த விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது திருவோண நட்சத்திரக்காரங்க தன்னை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. எனக்கு வேணும், அதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் மிச்சத்தை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி உணர்வுகள்ல அவங்க இருப்பாங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க பொதுவா எல்லாமே நமக்கு பொருளாதார வகையில நமக்கு தான் மேனா கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பண்ணுவாங்க. இதே போல அவங்க செய்யக்கூடிய சின்ன உதவியா இருந்தாலும் மற்றவங்களுக்கு பெரிய உதவியா கிடைக்கும். இப்ப பணம் இல்லாத நேரத்துல ஒருத்தர் சராசரிய பணத்தை விட ஒரு கம்மியான பணம் கொடுத்தா கூட நமக்கு பெருசா இருக்க மாதிரி திருவோண நட்சத்திரக்காரவங்க இது நல்லா செய்வாங்க. திருவோண நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் வீடு அப்படின்றாங்க. இந்த திருவோண நட்சத்திரத்துல திருவோண நட்சத்திரம் நாள்ல நீங்க போய் தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது சிறப்பா இருக்கும். அதுவும் குறிப்பா பெருமாள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பா இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரம் வரும்பொழுது 22வது நட்சத்திரம் அதை வைனாசின்றாங்க. ஆனா 22வது நட்சத்திர நாள்ல இந்த கோயில் வழிபாடு பண்ணி பாருங்க. இது நான் அனுபவிச்ச விஷயம். இந்த திருவோண நட்சத்திரம் வர்றப்ப அந்த கோயில் வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு பரிகாரம் பண்ணும் பொழுது இந்த திருவோண நட்சத்திரம் நல்லா இயங்குது. அந்த தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது சிறப்பா இருக்குது. இது நான் அனுபவிச்சேன், நீங்கள் அதை அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்திராணி பிறந்த நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்திராணி பிறந்து தன்னை ஆளக்கூடிய நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பிறந்தாங்களே என்ன சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட பணம் காசு சொத்து பத்து வீடு எல்லாமே இவங்களுக்கு பேசிக்காவே கிடைக்கும். ஒரு துறையில வேலைக்கு போனாங்களோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா பொதுவாகவே கௌரவத்துல ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய போஸ்ட்ல இருப்பாங்க. கௌரவம் மத்தவங்க தேடி கொடுப்பாங்க. நம்மளாம் என்ன போஸ்ட்ல இருந்தாலும் கௌரவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களை நீங்க செக் பண்ணி வேணா பாருங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சார் வணக்கம் சார் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய கொடுப்பாங்க. அவங்க நல்லா நட்புறவா பழகுறாங்களா இல்லையா அப்படியெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அது வந்து இந்திராணி பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலயா இது அப்படின்னு தெரியல. ஆனா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க எங்க ஒரு போஸ்ட்டுக்கு போனாலும் அவங்க வந்து கண்டிப்பா ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு தேவைகள் இயற்கையாவே இந்த பிரபஞ்சம் கொடுத்துருது. அவங்க இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு உதவி செய்யறதா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு உதவிக்குமே பாத்தீங்கன்னா தெளிவா செய்வாங்க. ஒரு கணக்கு போட்டு செய்யறது. இப்போ ஒருத்தர் கால்குலேஷன் பண்ணி இத கரெக்டா அடிக்கிற மாதிரி அடிக்காங்க, அது மாதிரி சொல்ற மாதிரி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே திட்டம் போட்டு செய்வாங்க, அது வெற்றியும் காணுவாங்க. தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன எல்லை வேணாலும் போவாங்க. ஏற்றமா இருக்கட்டும், அது இறக்கமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க பொதுவா பாத்தீங்கன்னா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு, தன் புகழை உயர்த்துறதுக்கு, தன்னை ஒரு இது பண்றதுக்கு அவங்க பேஸ் மட்டத்துல பொதுவாவே எல்லா விஷயங்களுமே செய்வாங்க. அதே போல இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா
கணவனுக்கு துரோகம் பண்றது, மனைவிக்கு துரோகம் பண்ணாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து மைனஸாவே இருக்குது. நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். நிறைய பேரு அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை வந்து எங்கேயோ ஒரு பக்கம் தூக்கி காத்துல வீசப்பட்ட மாதிரி இவங்க வாழ்க்கை போயிடும். பொதுவா வீட்டு நட்சத்திரக்காரங்க கூட சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, தன்னுடைய மனைவியா இருக்கட்டும், தன்னுடைய கணவனா இருக்கட்டும், இவங்களுக்கு எந்த துரோகம் பண்ணாம இருக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் அருமை இயங்குது, அவங்க வாழ்க்கை சிறக்குது. அவங்க சிறக்குது, நல்லாவும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 100 நட்சத்திரம் கூட தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 100 சிவலிங்கம். என்னை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 100 சிவலிங்க வழிபாடு இந்த நட்சத்திரத்துல பண்ணும்பொழுது நல்லா சிறப்பா இருக்கும். 100 சிவலிங்கம் உள்ள கோயில்களுக்கோ இருக்கிற இடங்களுக்கு நீங்க போய் வழிபடும் பொழுது இது சிறப்பா இருக்கு. ஆனா சதய நட்சத்திரம் பிறந்தவங்களாம் உலகளாவிய புகழ் பெற்றிருக்கிறாங்க. பொதுவா எடுத்தீங்கன்னா ராஜராஜன் சார் சொல்றாங்க. அதே பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல சகுனி பிறந்திருக்கிறாரு. அவங்க அவங்க சகோதரி வந்து காந்தாரி இந்த நட்சத்திரத்தை பார்த்திருக்காங்க. அப்படின்னா இவங்க தப்பே செஞ்சாலும் இவங்க பேர் புகழ் உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரம் இருக்குது. இந்த சதய நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் செஞ்சா ரஜினிகாந்த் படத்தை சொல்ற மாதிரி ஒண்ணு சொன்னா 100 தடவை செய்யற மாதிரி இவங்க ஒரு விஷயம் செஞ்சா கூட அது 100ஆ பிரதிபலிச்சு காட்டும். ராகுவோட நட்சத்திரம்னால அவங்க புகழ் வந்து ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் ஒரு சிறிய இது செஞ்சாலும் இவங்களுடைய புகழ் நல்லா பெருசா இருக்கும். இதுல வாழ்ந்தவர் ராஜராஜ சோழன் இந்த அளவும் 2000 வருஷம் ஆனா கூட இந்த அளவும் இருக்கிறாரு. அவருடைய புகழ் நீடிச்சு இருக்குது. இவர் நிறைய இடங்கள்ல போய் வெளிநாட்டுலாம் நிறைய இடங்கள்ல இவர் வந்து கட்டடம் கட்டி இவருடைய புகழ நிறைய வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அதனால இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்களுடைய புகழ் என்னைக்கும் அழியாம இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பூரட்டாதி. இந்த பூரட்டாதியில பிறந்தவர் பாத்தீங்கன்னா குபேரன் பிறந்திருக்கிறாரு. இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா இது ஒரு கடங்கார நட்சத்திரம்னு சொல்றாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து ஒரு திசை நடத்தினாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும்போது கடன் அதிகமா ஏற்படுது அப்படிங்கிறத நான் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்திருக்கிறேன். நீங்கள் இதை பரிசித்து பாருங்க. இந்த திசை நடத்தினாலும் கடன் கண்டிப்பா வருது. ஏன்னா குபேரன் வந்து தன்னுடைய இழந்த அத்தனை பணத்தை இழந்துட்டு பூரட்டாதியில பிறந்த குபேரன் வந்து அத்தனை இழந்துட்டு மறுபடி பெறாங்க. அப்படின்னா இது பூரட்டாதி என்ன பண்ணும்னா ஒன்றை இழந்து இன்னொன்னு பெறும். அது கண்டிப்பா இழந்ததை மீண்டும் கண்டிப்பா பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தை யார் பிறந்தாலும் பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், ஒன்றை இழந்து கண்டிப்பா அதே செல்வத்தை மறுபடி அவங்க கண்டிப்பா பெற்றுருவாங்க. ஆனா கண்ணன் வந்து பூரட்டாதியில பிறந்து ரோகிணியில பிறந்த கிருஷ்ணன் கொண்டாந்து ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதே போல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரத்தை இயக்காம இருங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ நட்சத்திரம், திருப்பதி நட்சத்திரம் என்னுடைய இதா சொல்றாங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரவங்க பொதுவா பாத்தீங்கன்னா வேப்ப மரம் வச்சு வளர்க்கறது, வேம்பு சம்பந்தமான ஒரு உணவு சாப்பிடுறது, அதாவது வந்து இந்த வேப்ப எண்ணெய்னு சொல்ல பயன்படுத்தினாங்கன்னா சிறப்பா இருக்கு. திருப்பதி இதுல இருக்கக்கூடிய காமதேனு வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க சிறப்பா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரங்க நிறைய சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கணும். சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டோன்னு பொதுவா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆண்மை தன்மை கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் வந்து வேலை மேலதான் அதிகமா இருக்கும். வேலைன்னு அலையிறோம்னு பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைய பேரு ஒரு காலையில வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு அடுத்த நாள் வரை வரக்கூடிய ஆள்கள்லாம் நிறைய ஆள் இருக்காங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வேலைன்னு இருக்கிறதுனால குடும்ப உறவுகள் மேலையும் மனைவியா இருந்த கணவன் மேலேயும் கணவன் வந்த மனைவி மேலையும் ஒரு பற்றற்ற நிலை உருவாக்குது. இது வேலையை கொஞ்சம் அளவா பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்லா இயங்கும். உத்திரட்டாதி பிறந்தவங்க பாத்தீங்கன்னா தெய்வ நட்சத்திரமா இருக்கு. மத்தவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பால் எப்படி பசு வருதோ அதே போல இவங்க வந்து மத்தவங்களுக்கு பிரதி உபரம் பார்க்காம உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சு சில பேர் மாட்டிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இது மற்றவங்களுக்கு பிரதி உபகாரம் பாராமல் உதவி செய்யறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா யமன் பிறந்ததா சொல்றாங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்தை காலபுருஷனோட கடைசி வீட்டுல கடைசி நட்சத்திரத்துல இருக்குது. ரேவதிங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை பூந்தோட்டமா வச்சுக்கலாமா அல்லது போராட்டமா வச்சுக்கலாமான்னு இந்த ரேவதி நட்சத்திரத்தை நம்ம பயன்படுத்தி அதன் மூலமா ஒரு சிலரோட வாழ்க்கை வந்து பூந்தோட்டமா இருக்கு, சிலரோட வாழ்க்கை போராட்டமா இருக்கு. இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா யமதர்மன் வழிபாடு பண்ணலாம். அதே சமயத்துல இந்த நட்சத்திரம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா பொதுவா லவ் மேரேஜ் பண்றாங்க. நான் பார்த்த வரையும் பொதுவா ரேவதி நட்சத்திரம் பண்ணவங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை எப்பவுமே வந்து பெரிய அளவுக்கு ஆசைப்படாம அளவா போகும்போது, ஏன்னா யமதர்மன் கதையை ஒரு பேசிக்க எடுத்துட்டோம்னா கூட அவர் வந்து ஒரு காலத்துல வந்து சிவனால இது பண்ணி அஸ்தங்கமாகி அவர் ஒரு தன் உருவத்தை இழந்து மறுபடியும் சிவனால பிரதிஷ்டை பண்ணி வந்து அவர் தன்னுடைய ஒரு நிலையை கொண்டு வந்ததுனால
இந்த நட்சத்திரக்காரங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நிலையை மாறி ஒரு நிலை வந்து அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கு அப்படின்னா இவங்க என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலுமே இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. ஏன்னா இது புதனோட நட்சத்திரம், அறிவு சார்ந்த நட்சத்திரம், காலபுருஷனோட கடைசி வீட்டு நட்சத்திரனால இது நிறைய விரயங்களை சந்திக்க கூடும். அதனால அதுல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறோம் அப்படிங்கிற இவங்க கரெக்டா பிளான் போட்டாங்கன்னா பிளான் போட்டு ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இந்த வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் மற்றும் அனைத்து சகோதரர்களுக்கும் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச சில சகோதர கருத்துக்களை சொல்றேன். ஒரு 10 பாயிண்ட், 5 to 10 பாயிண்ட் சொல்றேன். இதை வந்து உங்க ஜாதகத்துல பொருத்தி பாருங்க, கண்டிப்பா இது பக்காவா இருக்கும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா எந்த கிரகம் நிக்குதோ அந்த கிரகம் வந்து அந்த குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அவங்க இப்ப ஒரு சூரியன் நிக்குதுன்னா அப்பா வந்து அந்த குடும்பத்துல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தெய்வ நிலையிலயோ வேற நிலையிலயோ அவர் அந்த குடும்பத்துக்கு ஒரு பற்றற்ற நிலையா இருப்பார். சந்திரன் இருக்கா அம்மா, செவ்வாய் இருக்காருன்னா சகோதரன். இந்த மாதிரி உறவுகள், எந்த உறவுகள் வேணாலும் நீங்க எந்த லக்கண ராசியா வேணாலும் இருங்க, இந்த சூரியன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கும் போது அந்த உறவு ஒதுக்கப்பட்டிருக்கும். ராக இருந்துச்சுன்னா தாத்தா இருப்பார். எல்லா விஷயங்களுமே சேர்த்து சொல்லி பாருங்க, இது கரெக்டா பொருந்தி வருது. விருச்சகம் மரிகராஜ் சார் கூட சொன்னாரு, விருச்சகத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பிராபலத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது. இது நான் நிறைய ஜாதகங்கள்ல பார்த்திருக்கிறேன். விருச்சகத்துல ஒரு கிரகம் இருந்தாலே காலபுருஷனோட 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த கிரகம் சார்ந்து அந்த கிரக உறவுகள் இவங்கனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லலாம். இவங்கனால பாதிக்கப்படுறாங்க, இல்ல அந்த உறவு கிடைக்காம அவங்க பாதிக்கப்படுவாங்க. அதே போல மகரத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுனாலும் அவங்க வாழ்க்கைய நிறைய போராட்டமா தான் இருக்குது. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடினா கூட அவங்க அந்த இருக்கிற கிரகம் எந்த கிரகம் வேணாலும் எடுத்து போட்டு பாருங்க, அந்த கிரகம் அவங்களால ஒரு அன்பை பெற முடியாம பாதிச்சுதான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல இந்த 2, 6, 10 இந்த மாதிரி இந்த பொருளாதார வீடுகள் அவரு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு கிடையாது. இந்த பொருளாதார வீடுகளை கிரகம் இருந்தது ஒரு நல்ல ஒரு 7ஆம் அதிபதியோ இந்த மாதிரி 2, 6, 10 இருந்தாங்கன்னா அவங்க உறவு நிலையும் ப்ராப்ளமா இருக்கு. பொதுவா கடகம் சிம்ம நக்கலுக்கு மனைவி சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா அது ஒரு மைனஸா தான் இருக்குது. அதே போல துலாம் வீட்டுல இருக்கிற கிரகம் எந்த கிரகம்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அது வந்து எப்பவுமே தராசு மாதிரி வெயிட் போட்டு தான் காட்டுது. இப்ப துலாம் ராசிக்காரங்களே பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா, நமக்கு இதனால என்ன கிடைக்குன்னா வெயிட் போட்டு பாக்குற மாதிரி நம்மளை எடை போடுவாங்க. இவரை பழகுறமே இதனால நமக்கு என்ன கிடைக்கும், இவர்கிட்ட நம்ம பேசுறமே இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பிறவி விவகாரம் பார்த்துதான் செய்யறாங்க. இது வந்து ஜோதிட ரீதியா கிரகங்கள் செய்யற வேலை, மத்தவங்களை நான் குறைசல விருப்பம் இல்ல. இந்த இதுல இருக்கும்போது இதெல்லாம் இவங்க பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப கடகராசியா எடுத்துக்கன்னா பொதுவா அவங்க கோபம் சண்டை சச்சரவு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு உதவின்னு கண்ணீர் சிந்திட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்து கொடுத்துறாங்க. கடகம் சிம்மமும் கண்ணை மூடிட்டு எடுத்து கொடுத்துறாங்க. ஒரு உதவின்னு கேட்டா சிம்ம ராசிக்காரங்க ஓடி ஓடி செஞ்சிடறாங்க. இது கிரக காரத்துவம் பாவ காரகத்துவம் எப்படி வேணாலும் எடுத்துட்டா கூட இந்த கிரகத்தோட சக்தி வந்து இதற்குள்ள இருக்குது. இதை நம்ம ஜோதிட ரீதியா பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடுவீங்க. நன்றி, வணக்கம். மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் பெருமாள் 99 436 80 888. நன்றி.